ஓகேவா? சரி. பூரீம் சமேஜ், எல்லாரும் சொல்லுங்க. சமேஜ். சத்தம் வர மாட்டேங்குது. பூரீம் சத்தம் வச்சுங்க. பூரீம் சமேஜ் அப்படின்னா ஹாப்பி பூரீம். இப்போ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி பர்த்டே, அப்புறம் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ஹாப்பிலாம் போட்டு டேஸை சொல்றோமோ அதே பேர் இது பூரீம். பூரீம். ஓ புரியலையா? ஹீப்ரூல தான் நம்ம சொல்லுவோம் பூரீம். இப்போ ஹாப்பி பூரீம்னு சொல்லிடலாம். நம்ம கொஞ்சம் ஹீப்ரூ கொஞ்சம் கத்துப்போம். பூரீம் சமேஜ். சொன்னீங்களா? பூரீம் சமேஜ். பூரீம் இந்த சமாதானம் மாதிரி பூரீம் சமேஜ் சொல்லுங்க. பூரீம் சமேஜ். பூரீம் சமேஜ் அம்மா. பூரீம் சமேஜ். எழுந்து நின்று பண்ணலாமா? எழுந்து நின்று இப்ப நல்லா பண்ணு. இந்த பக்கம் பூரீம் சமேஜ், அப்புறம் பூரீம் சமேஜ் அப்படி சொல்லிட்டு உட்காரலாமா? எந்திரிங்க. ஏன்னா இது பூரீம் ஃபெஸ்டிவலுங்க. அண்ணே இருந்தா நம்ம இந்த எக்காலெல்லாம் ஊதி இருக்கலாம். இருக்கா? நாளைக்கு ஊதுவீங்களா? இப்பயே ஊதுவீங்களா? அப்புறம் எடுக்கிறீங்களாண்ணே? ஒரு சத்தம் எடுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் எக்காலம் ஊதி மேலதாளெல்லாம் போட்டு, ஆமா, அப்புறம் வெடி கிடிலாம் போட்டு கொண்டாட வேண்டியது. அப்படியா? சரி சரி. வெடிலாம் வச்சிருந்தீங்களா? தீம் சாங்கா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இருங்க இருங்க இருங்க, இதெல்லாம் முடிச்சுக்கிடுவோம். தரேன். இப்ப இல்லை, இதுல எனக்கு அனுபவம் இல்லை. நான் ஃபேக்டை சொல்லிடணும்ல, தெரிஞ்ச மாதிரிலாம் பேச மாட்டேன். எனக்கு இதில் பற்றினா எனக்கு அனுபவம் இல்லை. 2-3 நேரம் இதை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அண்ணே ஒரு இடத்துல பண்ணதை வீடியோவில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நேரில் நான் இன்னும் பார்த்ததில்லை. அதனால இந்த எக்காலங்கள்லாம் இது என்னமோ பாரம்பரியமாக என்னெல்லாமோ பண்ணுறேன்லாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு தருணம். ஹல்லேலூயா. ஆமாம். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்கண்ணே. ஓகே. ஆவியானவரை நம்ம கனப்படுத்த போறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட் ஆமா அண்ணே, ஒரு 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 ஹான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க. ஆமென். பூரீம் சமேஜ். பூரீம் சமேஜ். பூரீம் சமேஜ். சத்தமா பூரீம் சமேஜ். பூரீம் சமேஜ். நீங்களா? இப்ப சொல்லுங்க. பூரீம் சமேஜ். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் யா, வண்டர்ஃபுல் யா. என்ன அழகு, எத்தனை அழகு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சூப்பர் 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 சூப்பர். அருமை அருமை. எல்லாரும் சொன்னீங்களா? பூரீம் ஃபெஸ்டிவலை நல்லா கொண்டாடுங்க. ஆமென். இப்ப அடுத்தது என்ன ஒரு முறை அண்ணனை ஊத சொல்லுவோம். பாவம் கஷ்டப்படுத்தல. அடுத்து இப்போ இது பண்ணும்போது நீங்க என்னன்னாலும் சொல்லலாம். இயேசு வாழ்கன்னு சொல்லலாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லலாம், பூரீம் சமேஜ்னு சொல்லலாம். இத நல்ல உரத்த சத்தமா, இப்ப தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டாரு. பார்த்தீங்களா? பார்வை இல்லாத மனுஷன்
அவர் வந்து ஐயா தாவீதின் குமாரனை இறங்க இப்படியா கூப்பிட்டுருப்பாப்புல. அவர் இங்கேருந்து கூப்பிட்ற பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்டிருக்கான். அம்மாவா இல்லையா? இப்போ ஸோ இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். இப்போ எக்காலம் ஊதுற இந்த நேரத்தில் ஆரவாரம், அதுதான் எக்காலம் ஊதும் போது ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இப்ப நான் இயேசுன்னு சொல்லுவேன், நீங்க வாழ்கன்னு சொல்லணும். ஏன்னா அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நம்புறீங்களா? சிலுவையில ஜெயிச்சிட்டார், நம்புறீங்களா? அந்த வெற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கார், நம்புறீங்களா? அந்த வெற்றி எனக்கு இருக்கா, நம்புறீங்களா? நான் சொல்ல சொல்ல நீங்க வாழ்கன்னு சொல்லணும். ஆமென். நீங்க என்ன சொல்லணும்? ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தர் இயேசு வாழ்க, வாழ்க இயேசு, வாழ்க வாழ்க இயேசு, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க, சிலுவையில் வென்றவர் வாழ்க, மரணத்தை ஜெயித்தவர், சேனைகளின் கர்த்தர் வாழ்க, வாழ்க 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 வாழ்க. Your hand is
வண்டர்ஃபுல். ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமென். முடிக்கவே மனசு இல்ல, ஆனா முடிக்கணும். இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நான் கொடுத்துறேன். ஏன்னா இந்த ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின காரியம் அது, அதனால நான் சொல்லி செஞ்சிடறேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என்ன மைனர் எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. சொல்லுங்க. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், சந்தோஷம். அந்த வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், அந்த வார்த்தையிலே சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். அந்த அந்த ஒரு வார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் பேரலைஸ்ல கிடக்குறான், ரொம்ப கொடிய வேதனை பட்டுட்டு இருக்கிறான், அவனை நீங்க காப்பாத்த வரணும், அவனுக்கு சுகம் கொடுக்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ரைட்டு வர்றேன், போவோம், வர்றேன், வீட்டுக்கு எப்படி வீட்டுக்கு ஜெபம் பண்றேன், வீட்டுக்கு சுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பாத்திரவானு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களையும் என்னையும் மாற்ற போகுது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்களையும் மாற்ற போகுது, என்னையும் மாற்ற போகுது, இந்த சபையை மாற்ற போகுது, மனப்பாறையை மாற்ற போகுது, உங்களை கொண்டு ஆமென் தேசத்தையே மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. எப்ப ஆரம்பிக்குதுன்னா இப்ப ஆரம்பிக்குது. This is the right time. ஆமென் சொல்லுங்க. இதான் சரியான நேரம். ஹல்லேலூயா. இதற்கு பிற்பாடு இந்த சபையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஈவன் இன்றைக்கு நைட்ல இருந்தே நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா ஆல்ரெடி தேவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன பின்னணியும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், தேவனுடைய வார்த்தை உங்களோடு வரும், உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மாறாவின் தண்ணீரை எல்லாம் அவர் இப்ப மதுரமா மாற்ற போறார். இந்த ராத்திரிக்கு பிற்பாடு உங்க வாழ்க்கையில இனி கசப்புகள் இருக்காது. இந்த இரவுக்கு பிற்பாடு உங்களுக்கு கண்ணீர் இருக்காது. உங்கள் கண்ணீரை தலையணையில நீங்க நினைக்க போறது கிடையாது. நீங்க இன்பமாய் தூங்குவீர்கள், இன்பமாய் படுத்துக் கொள்வீர்கள், சுகமாய் தூங்குவீர்கள், சுகத்தோடு காலையில எழும்புவீர்கள். இதுவரையிலும் புலம்பல்ல நீங்க படுத்தீங்க, புலம்பல்ல நீங்க தூங்குனீங்க. இனி உங்க புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார், ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். நீர் பாய்ச்சலான தோட்டமா வைக்கிறேன்னு சொல்றார். நீர் பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்றார். ஆமென், ஆமென். உங்களிடத்தில் இருந்து ஜீவ நதி புறப்பட்டு செல்லும், புறப்பட்டு செல்லும். ஏதேன் தோட்டத்துல 4 ஆறுகள் பாய்ந்து ஓடுனது போல இந்த இடத்தில் இருந்து 4 திசைகளிலும், 4 திசைகளிலும் ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு செல்லும், ரட்சிப்பு புறப்பட்டு செல்லும், சுவிசேஷம் புறப்பட்டு செல்லும், தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லும்.
ஷபரகதமனா ஷெகெரெகெதெதெ. இதோட இது இரண்டாவது நேரம் ஆண்டவர் சொல்றாரு இதே வார்த்தையை. ஒரு சாட்டர்டேல இதே வார்த்தையை சொன்னாரு, மீண்டும் இதை சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இதை ஒரு ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏதேன் தோட்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதற்குள்ளே வருகிறவர்களுக்கு சுகம் உண்டு, வியாதி நீங்குகிறது, தரித்திரம் நீங்குகிறது. நான் சொல்றேன், மரண கண்ணியில் இருக்கிறவன் வந்தான சுகம் பெற்று போவார்கள். பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலையாக்கப்படுவார்கள். மாஷாகா சா 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 ரே ஷேகே லேப்ரோ கோமோ ரியாங்கரமனா துரியாங்கரபலபரபு. நான் பார்க்கிறேன், ஒரு பெரிய வறண்ட நிலத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. அந்த வறண்ட நிலத்துக்கு நேராக தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது, தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது, தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. அப்படி கர்த்தர் உங்களை வைக்கிறாரு, இந்த சபையை வைக்கிறாரு, இந்த குடும்பத்தை வைக்கிறாரு, உங்களையும் கர்த்தர் அப்படி வைக்கிறாரு. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், போகும் இடமெல்லாம் வாழ்க்கை. உங்கள் குறைவுகளை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஆமென். கடந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்களா, எத்தனை குறைகள்லாம் நீங்க பாத்தீங்களோ அதை இப்ப நீங்க ரீகால் பண்ணி, இந்த விஷயம் என் லைஃப்ல இது வரைக்கும் என்ன நடக்கலையே, அன்னைக்கு நடந்ததுக்கு பிற்பாடு என்ன நீங்க நடக்கலையேன்னு யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஷபரபலபரபல. ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுறாரு. ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துல நிறைய ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. அந்த ஆணிகள் எல்லாம் கர்த்தர் பிடுங்குறாரு. அந்த ஆணிகள் எல்லாம் கர்த்தர் பிடுங்குறாரு. உங்க இருதயத்துல என்னென்ன கசப்பான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் ஆணிகளை போல பாய்ந்து இருக்கிறதோ, குத்தி கிழிச்சிருக்குதோ, அதையெல்லாம் கர்த்தர் இப்போ சரி பண்றாரு. ஆணியெல்லாம் பிடுங்குறாரு. தேவையில்லாததுல எடுக்கிறாரு. தேவையில்லாததுல எடுக்கிறாரு இயேசுவின் நாமத்தினால். மாகா ராமா நாரா ஷாபா ரகா துனா மாலா காபா ரபா. ஜீவன் நதியாக ஒரு ஜீவ நீரூற்றுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஜீவ நீரூற்ற வைக்கிறார். ஜீவ நீரூற்ற வைக்கிறாரு. இதுவரை நீங்க பாத்தீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பொண்ணு பொருள் எல்லாம் இனி ஆஃபரிங் வரும். பொண்ணு பொருள் எல்லாம் ஆஃபரிங் வரும். ஏன்னா பண்டக சாலையிலே கொண்டு வந்து கர்த்தர் போடுறாரு. பண்டக சாலையிலே கர்த்தர் கொண்டு வந்து போடுறாரு. ஆப்பிரிக்கன்ஸை காட்டுறாரு. ஆப்பிரிக்கன்ஸ் முதலாவதாக இந்த சபைக்குள்ள வரக்கூடிய வெளிநாட்டவன் ஆப்பிரிக்கன்ஸா தான் இருப்பாங்க. ஆமென். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிஷனரிகளை கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஆமென். கையை தட்டி, கையை தட்டி. மல்பே ராக்கா மாரா ஷேகே லெபே ரெஹன் துரிபி அங்கரா லிப்ரோகோ மோர் யாங்கரா மனமரமா. சில வெளிநாடுகளுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. பிரேசில் ஃபர்ஸ்ட் உங்களை பிரேசில் கொண்டு போறாரு. பிரேசில்ங்கிற கண்ட்ரிக்கு உங்களை கொண்டு போறாரு. மாஷாகா சாராபல ஷகதனமரா. ஆமென். ஹல்லேலூயா. ரபலபரபு ஷபரபல. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. மாஷாகா மனமரமனமரவியா கரமனமர. பல தேசங்களுக்கு உங்களை கொண்டு போவார், பயன்படுத்துவார். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இது. அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். கொஞ்சத்தை கொண்டு ஆரம்பம், கொஞ்சத்தை கொண்டு ஆரம்பம். கர்த்தர் பவுண்டரியை எக்ஸ்டெண்ட் பண்றேன்றார். பவுண்டரியை எக்ஸ்டெண்ட் பண்றேன்றார். மந்தை பெருகுது போல மனுஷரை பெருக பண்ணுவேன்றார். மந்தை, ஆட்டு மந்தை பெருகுவது போல உங்க வாழ்க்கையை அதே மாதிரி செழிப்பாக்குவார். செழிப்பாக்குவார். ரிசீவ், 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 ரிசீவ். ஷகதமரா ஷேகே தே 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 லேப்ரா காமா மாமா மாமா ஷபர வெலபிரிபியா கரமதுனமரமனமர அவியானவரே ஷபர பல பர பல பர பல. வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறார். இந்த சபையில பெரிய ஒரு பில்லரா வைக்க போறது யாருன்னா வாலிபர்களை கர்த்தர் வைக்க போறார். இந்த சபையில இருக்கிற வாலிபர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உண்டு பண்றேன்னு சொல்றாரு. உண்டு பண்றேன்னு சொல்றாரு. புதிய பிசினஸ் லிங்க்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். பிசினஸ் லிங்க்ஸ், பிசினஸ் லிங்க்ஸ். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் பிசினஸ் லிங்க்ஸ் கொடுக்கிறார்.
பிசினஸ் பார்ட்னர்ஸ் கர்த்தர் லிங்க் பண்ணி வைக்கிறார். லிங்க் பண்றாரு. ரிசீவ் பண்ணுங்க. இதெல்லாம் நடக்குமானா கேள்விக்குறியா தான் இருக்கும். நடக்கும்னா பாத்துருவீங்க. மீண்டும் ஆண்டவர் காட்டுற சில நிலங்களெல்லாம் நீங்க வாங்குவீங்க. எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த 25 முடிகிறதுக்குள்ள நீங்க லேண்ட் எல்லாம் நீங்க பத்திரம் முடிக்கிறீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆமா, அவருக்கு மட்டும் தானா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கும் கொடுக்குறாரு. நீங்க வேணுமா? எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு சொந்த இடம் வேணும்? கையை தூக்கு, நல்ல கையை தூக்கி ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. சொந்த லேண்ட் கர்த்தர் ஆமென், ஆமென். கையெழுப்பீராக, கையெழுப்பீராக, கையெழுப்பீராக. வரும் நாட்கள்ல அரசியல் தலைவர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த சபைக்குள்ள கொண்டு வர போறார். ஆமென், ஆமென். இப்ப ஐக்கியம் வெளியே தான் இருக்குது. என் ஐக்கியம் உள்ள, ஐக்கியம் உள்ள. சொல்லுங்க, உள்ள, 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 உள்ள. ஆண்டவர் சொல்ற, இங்க இருக்கிற எல்லாரையும் பயன்படுத்த போறேன்றார். எல்லாரையும். ஏன்னா மாம்சமான யாவர் மேலையும் ஆவிய குழப்பத்தோட வர்றவங்க, இனி லைஃப்ல அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியாம, வழி தெரியாம இந்த டெட் எண்ட் லைனுக்கு வருவாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்டவங்க உள்ள வருவாங்க. உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கு, ஒரு நியூ பிகினிங் இருக்கு. உள்ள வர்றவங்களுக்கு அது எண்டு கிடையாது, எண்டு கார்டு கிடையாது. ஆமென். ஓ ஷரரரபலது நமர கபரபலபரபு ரியாந்தரமன ஷேகேலபெரபே. எத்தனை சக்திகள் எழும்பிச்சு. இங்க இருக்க கூடாது, எப்படியாவது கிளப்பிடணும், அதை பண்ணி இதை பண்ணி. நான் சொல்றேன், இது வேறுங்க. சொல்லுங்க, இது வேறு, ஆணி வேறு, சாதா வேறு இல்ல. என்ன வேறு? ஆணி வேறெல்லாம் சாமானியத்துல அசைக்க முடியாது. தெரியுமா தெரியாதா? மரத்துல ஆணி வேறு, பக்க வேறு, அந்த வேறு, இந்த வேறுலாம் இருக்கு. இது ஆணி வேறு. சொல்லுங்க, இது ஆணி வேறு. யாரும் அசைக்க முடியாது, யாராலும் அசைக்கப்பட முடியாது. எனது தேவன் ஸ்தாபித்த ஒரு இடம் இது. தேவன் தங்குகிற இடம், தேவன் தங்குகிற இடம். இனி கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த சபைக்குள்ள இருக்க மாட்டாங்க, விசுவாசிகள் மட்டும் இந்த சபைக்குள்ள இருக்க மாட்டாங்க. வெளியே இருக்கிறவங்க மற்ற மதத்துல இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. உங்களை கொண்டு உள்ள கர்த்தர் கொண்டு வர்றார். இப்ப யாரா இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்களே, எந்த சர்ச்சுக்கு நான் போறீங்க நீங்க? சொல்லணும், அப்போஸ்தல சபைக்கு போறோம். யா போ, சேர்ந்து போ, நம்மளும் போவா. ஆமென். சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றார், உங்க சூழ்நிலைமையை மாற்றார், உங்க தரித்திரத்தை மாற்றார், உங்க ஏழ்மையை மாற்றார், உங்க இயலாமையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், 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 ஆமென். செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்றாரு. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்வதெல்லாம் நடக்கும், நான் விரும்புறதெல்லாம் நடக்கும். நல்லதையே விரும்பிருங்க, நான் விரும்புறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடறேன். 2 பேரா சேர்ந்துக்கோங்க, ஒரு 2 பேர். இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ஒரு மொர்தெகாய், ஒரு எஸ்தர். சோ அது யாரா இருந்தாலும் சரி, இல்ல 2 பேரா யாரும் சும்மா நிக்க கூடாது, சும்மா மட்டும் யாரும் நின்ற கூடாது.
ஷபரபல வருவியாங்கர மதன. ஆமா ஏஞ்சல், வெரி குட், நைஸ் கேர்ள். God bless you. எல்லாரும் பேரோட நிக்கிறீங்களா? சரி, இப்ப பாருங்க. இப்ப மோசஸ் தான் எனக்கு சொல்றேன். மோசஸ் வந்து அவருக்கு ஜெபம் பண்ண கூடாது, அந்த பிரதருக்கு ஜெபம் பண்ணணும். 2 minutes அவருக்காக, அவருடைய ஃபேமிலிக்காக. சரியா? ஓகே, புரிஞ்சுதாமா? நம்ம எல்லாரும் அவரவருக்காக ஆப்போசிட் ஜெபம் பண்ணலாமா? ஏன்னா மொர்தெகாய்க்குள்ளேயும் எஸ்தருக்குள்ளேயும் அந்த ஒரு மனம் வந்ததுனாலதான் முழு யூத குலத்தையும் காப்பாற்ற முடிஞ்சது. இன்னைக்கு இந்த சபையில உங்க 2 பேருக்குள்ள ஏற்படுகிற இந்த ஒரு மனம், இங்க ஏற்படுகிற இந்த ஒரு மனம் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படியே எல்லாருக்குள்ளேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க இருந்து மற்றவங்களுக்குள்ள போகுது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம், ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இப்ப கண்ணுல முடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. சொல்லு, ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். மா ஷா கா சா 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 லே ப்ரே மே ஷேகே தே மே லே ஃப்ரோகோ சோ ரி கா மா மா ஷி கா சா சா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. Release the anointing, release the anointing. ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான். விடுதலை உண்டாகட்டும். நான் ஜெபிக்கும் போது நான் கை பிடிச்சிருக்கிற அந்த பாப்பாவுக்கு விடுதலை உண்டாகட்டும், அந்த சகோதரிக்கு விடுதலை உண்டாகட்டும், அந்த சகோதரனுக்கு விடுதலை உண்டாகட்டும். சொல்லுங்க, அந்த விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. விடுதலை, அவங்க மன விருப்பம் உண்டாகட்டும். சொல்லுங்க, தரித்திரம் மாறட்டும், ஏழ்மை மாறட்டும், வியாதி மாறட்டும். பிசாசு தொடக்கூடாது. சொல்லுங்க, பிசாசு தொடக்கூடாது, வியாதி தொடக்கூடாது, மரணம் தொடக்கூடாது. ஓ ஷாகா சாமாரா ஷாபலபரகதுன மராந்தர பலபரபு லிஷேகே டே 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 ரிப்ளோ ராகாமாரா ரிஷாங்கா சுமானா ரியாங்கரபோ துனியாங்கரபோ ஷபரபல பிரி 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 பலபரபல பலபல பலபல பலபல. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. The fire of Holy Ghost. Fire of Holy Ghost. Fire of அப்படியே அந்த மேகம். Fire of Holy Ghost. Fire of Holy Ghost. Jesus. Jesus, Jesus, Jesus. Amen, Amen, Jesus. Hallelujah. Amen. Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Purim Samech. Purim Samech. Purim Samech. சொல்லுங்க. ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆசீர்வாதமா இருக்கா? சொல்லுங்க, பூரிம் சமேஜ். வெரி குட், வெரி குட். ஹாப்பி பூரிம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் நிரம்பிடுங்க. இன்னும் பாதி இருக்கு, நான் விட்டுறேன். சரியா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையெல்லாம்
எங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வார்த்தை